ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ டுடே கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் 10th ஸ்டாண்டர்ட் யூனிட் ஃபர்ஸ்ட் சப்ளிமெண்டரி ரீடர் த டெம்பஸ்டோடைய ஷார்ட் சம்மரியை தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னால் உள்ள வீடியோஸில் இந்த லெசனுடைய ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷனை 5 பார்ட்டாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணலை அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் ஷேர் பண்ணுறேன், கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஸோ த டெம்பஸ்ட் அப்படிங்கிற இந்த ஸ்டோரியை எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார்ல்ஸ் லேம்ப் என்பவருடைய டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிற தொகுப்புலேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஸோ த டெம்பஸ்ட் அப்படின்னாலே என்னன்னு பார்த்தீங்கன்னா கடும் புயல். அண்ட் இந்த கதையில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ராஸ்பரோ, மிராண்டா, ஃபெர்டினண்ட், ஆண்டனியோ, ஏரியல், சைக்கோராக்ஸ், கான்சலோ. ஸோ இவ்வளவு பேர் இந்த கதையில் கதாபாத்திரமாக இருக்காங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். கடல் ஒன்றில் ஒரு தீவு ஒன்று காணப்பட்டது. அதில் ப்ராஸ்பரோ என்ற ஒரு முதியவரும் அவரது அழகிய இளமையான மகள் மிராண்டாவும் மட்டுமே வசித்து வந்தனர். அவள் தனது மிக சிறிய வயதிலேயே அந்த தீவிற்கு வந்துவிட்டாள். எனவே தன் தந்தையின் முகம் தவிர வேறு எந்த மனிதனின் முகத்தையும் பார்த்ததாக அவளுக்கு நினைவில்லை. அவர்கள் பாறை ஒன்றில் உருவாக்கப்பட்ட ஒரு குகையில் வசித்து வந்தனர். அது தனித்தனி அறைகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. அதில் ஒன்றை ப்ராஸ்பரோ தான் படிக்கும் அறையாக வைத்திருந்தார். அங்கே அவர் தனது புத்தகங்களை வைத்திருந்தார். அவை பெரும்பாலும் மந்திரம் தொடர்பான புத்தகங்கள் ஆகும். அந்த கலையை பயன்படுத்தி அவர் சைக்கோராக்ஸ் என்ற சூனியக்காரியால் பெரிய மரங்களின் உடல்களில் சிறை வைக்கப்பட்டிருந்த பல நல்ல ஆவிகளை விடுவித்திருந்தார். இந்த நல்ல ஆவிகள் அதன் பின் ப்ராஸ்பரோவின் விருப்பத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்து கொண்டன. இவற்றில் ஏரியல் என்பவன்தான் தலையாயவன். ஏரியல் காலிபன் என்ற அவலட்சணமான தோற்றம் கொண்ட பூதம் போன்ற ஒருவனை துன்புறுத்தி கொண்டே இருப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைவதுண்டு. ஏனெனில் காலிபன் என்பவன் ஏரியலின் பழைய விரோதியாகிய சைக்கோராக்ஸின் மகன் ஆவான். விறகு கொண்டு வருவது, மிக கடினமான வேலைகளை செய்வது போன்றவற்றிற்காக ஓர் அடிமையைப் போல வேலைக்கு அமர்த்தப்பட்டிருந்தான். இத்தகைய வேலைகளில் அவனை வற்புறுத்தி ஈடுபட செய்வது ஏரியலின் பொறுப்பாகும். இந்த ஆவிகளின் உதவி கொண்டு ப்ராஸ்பரோ காற்றுகளுக்கும் கடலின் அலைகளுக்கும் கட்டளையிடுவது வழக்கம். அவரது கட்டளைப்படி அந்த ஆவிகள் ஒரு கடும் புயலை உருவாக்கின. அதன் நடுவில் ஒரு நேர்த்தியான பெரிய கப்பல் சிக்கிக் கொண்டிருப்பதை ப்ராஸ்பரோ தன் மகளுக்கு காட்டினார். அதில் தங்களைப் போலவே உயிர் உள்ளவர்கள் நிறைந்திருப்பதாக அவளிடம் கூறினார். ஓ என் அன்பு தந்தையே, நீங்கள் உங்களது வித்தை மூலம் இத்தகைய பயங்கரமான புயலை எழுப்பியிருந்ததால் அவர்களது சோகமான தவிப்பு குறித்து இரக்கம் காட்டுங்கள். அங்கே பாருங்கள், அவர்களது களம் பாறையில் மோதி நொறுங்கப் போகின்றது. பரிதாபத்திற்குரியவர்கள், அவர்கள் அனைவரும் அழிந்து போய்விடுவார்கள் என்று ப்ராஸ்பரோவின் மகள் கூறினாள். அதற்கு ப்ராஸ்பரோ, மகளே மிராண்டா, இது குறித்து நீ ஒன்றும் அதிசயிக்க வேண்டாம். அவர்களுக்கு எந்த தீங்கும் நேரவில்லை. கப்பலில் உள்ள யாருக்கும் எந்த காயமும் ஏற்படக்கூடாதுன்னு நான் கட்டளையிட்டிருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, உனக்காக நான் இதை செய்திருக்கிறேன். நீ ஒன்றும் அறியாதவள். இந்த சிறைச்சாலை அறைக்கு வருவதற்கு முன் என்ன நடந்தது என்பது உனக்கு நினைவிருக்கிறதா? உனக்கு நினைவிருக்காது. ஏனெனில் அப்போது உனக்கு 3 வயது கூட ஆகவில்லை. ப்ராஸ்பரோ தொடர்ந்து பேசினார். மிராண்டா, 12 ஆண்டுகளுக்கு முன் நான் மிலன் நகரத்தின் சிற்றரசனாக இருந்தேன். நீ இளவரசியாகவும் எனது ஒரே வாரிசாகவும் இருந்தாய். எனக்கு ஆண்டனியோ என்ற தம்பி ஒருவன் இருந்தான். நான் அனைத்தையும் அவனை நம்பி ஒப்படைத்திருந்தேன். எனது அதிகாரத்தை பெற்றிருந்த எனது தம்பி ஆண்டனியோ தன்னையே டியூக் என உண்மையாக நினைத்து கொண்டான். எனது குடிமக்களிடம் அவனை பிரபலப்படுத்துவதற்காக நான் கொடுத்த வாய்ப்பானது அவனது தீய குணத்தில் எனது அரசாட்சியை பறிக்க வேண்டும் என்ற பேராசையும் தூண்டிவிட்டது. எனது பகைவனும் பலமிக்கவனுமாகிய நேபிள்ஸ் நாட்டு இளவரசனின் உதவியுடன் அவன் இதை நிறைவேற்றிவிட்டான். அப்படியானால் அந்த நேரத்திலேயே அவர்கள் ஏன் நம்மை அழித்து விடவில்லை என மிராண்டா கேட்டாள். அதற்கு அந்த தந்தை கூறினார், என் குழந்தையே, அவர்களுக்கு அந்த துணிச்சல் கிடையாது. ஏனெனில்
எனது நாட்டு மக்கள் என் மீது அத்தகைய அபிமானம் கொண்டிருந்தனர். ஆண்டனியோ எங்களை ஒரு கப்பலில் ஏற்றி சென்று கடலில் நாங்கள் சில கல் தூரம் சென்றதும் எங்களை வலுக்கட்டாயமாக ஒரு படகில் ஏற்றிவிட்டார். அந்த படகிற்கு உரிய கருவிகளோ பாய்மரம், கொடிமரம் ஆகிய எதுவும் கிடையாது. நாங்கள் அழிந்து போய்விடுவோம் என நினைத்து அப்படியே விட்டுவிட்டார். ஆனால் என் அவையில் உள்ள அன்பான பிரபுவாகிய கான்சலோ என்பவர் என் மீது அதிகம் அன்பு கொண்டவர். அவர் படகில் தண்ணீர், எதிர்கால தேவைக்கான பொருட்கள், மளிகை, ஆடைகள் மற்றும் நான் எனது அரசாட்சியை காட்டிலும் உயர்வாக மதிக்கக்கூடிய புத்தகங்கள் ஆகியவற்றை இரகசியமாக வைத்திருந்தார். ஓ தந்தையே, அப்போது நான் உங்களுக்கு எவ்வளவு பெரிய சுமையாக இருந்திருப்பேன் என மிராண்டா கூறினாள். இல்லை என் அன்பே, என்னை வாழ வைத்து காப்பாற்றிய சின்னம் சிறிய தேவதை நீதான். உனது களங்கமற்ற புன்னகை என்னுடைய கஷ்டங்களை என்னை தாங்கிக் கொள்ள செய்தது. ஆளரவமற்ற இந்த தீவை அடையும் வரை நமக்கு உணவு நீடித்திருந்தது. அன்றிலிருந்து எனது தலையாய மகிழ்ச்சி என்னவென்றால் உனக்கு சொல்லிக் கொடுப்பதுதான். நீயும் என் போதனைகளால் நன்மை அடைந்திருக்கிறாய். நன்றி அப்பா என்று மிகவும் பாசத்தோடு கூறினாள். இப்போது இந்த கடல் புயலை ஏன் எழுப்பியிருக்கிறீர்கள் என்று கூற முடியுமா என்று மிராண்டா கேட்டாள். அதையும் தெரிந்து கொள். இந்த புயலின் மூலம் என்னுடைய பகைவர்களாகிய நேபிள்ஸ் நாட்டு அரசனும் எனது கொடிய தம்பியும் இந்த தீவின் மேல் தூக்கி எறியப்படுகிறார்கள். இவ்வாறு கூறிய பிராஸ்பரோ தனது மந்திர கோலினால் தன் மகளை மெதுவாக தொட்டார். உடனே அவள் உறக்கத்தில் ஆழ்ந்து விட்டாள். இப்போது ஏரியல் அவர் முன்வந்து அந்த புயலை பற்றிய விவரங்களை அவரிடம் கூறினான். அத்துடன் அந்த கப்பலில் உள்ளவர்களை தான் எப்படி அனுப்பி வைத்தேன் என்றும் கூறினான். இந்த ஆவிகள் மிராண்டாவின் கண்களுக்கு புலப்படாவிட்டாலும் பிராஸ்பரோ அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதை அவள் கேட்பதை விரும்பவில்லை. அவள் அதை பார்த்தால் வெறும் காற்றில் பேசி கொண்டிருப்பதை போல் இருக்கும். நல்லது, எனது துணிச்சல் மிக்க ஆவியே, நீ எவ்வாறு உன் கடமையை செய்து முடித்தாய் என பிராஸ்பரோ ஏரியலிடம் கேட்டார். ஏரியல் புயலை பற்றி உயிரோட்டமுள்ள வர்ணனை கொடுத்தான். மாலுமிகளின் அச்சம் பற்றியும் எவ்வாறு ராஜகுமாரனாகிய ஃபெர்டினண்ட் முதலில் கடலுக்குள் குதித்தான் என்பதையும் கூறினான். அவனது தந்தை தன் அன்பு மகன் கடலால் விழுங்கப்பட்டு காணாமல் போய்விட்டான் எனவும் நினைத்து கொண்டான். ஆனால் அவன் அந்த தீவில் ஒரு மூலையில் பாதுகாப்பாக இருக்கிறான். தன் தந்தையாகிய அரசனை இழந்தது குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறான். இதுதான் என் ஏரியலின் திறமை என்று கூறிய பிராஸ்பரோ, அவனை இங்கு அழைத்து வா. அந்த இளவரசனை என் மகள் பார்க்க வேண்டும். என்னுடைய சகோதரனாகிய அரசன் எங்கே இருக்கிறான்? அவர்களை அப்படியே விட்டுவிட்டேன். அவர்கள் ஃபெர்டினண்டை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். அவனை கண்டுபிடிப்போம் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு குறைவாகவே இருக்கிறது. அவன் அழிவதை அவர்கள் பார்த்துவிட்டனர். கப்பல் மாலுமிகளில் யாரும் காணாமல் போய்விடவில்லை. ஆனால் ஒவ்வொருவரும் தான் மட்டுமே காப்பாற்றப்பட்டுள்ளதாக நம்புகிறார்கள். அந்த கப்பல் அவர்களது கண்ணுக்கு தெரியாமல் துறைமுகத்தில் பாதுகாப்பாக உள்ளது. ஃபெர்டினண்டை போய் அழைத்து வர வேண்டி ஏரியல் அங்கிருந்து சென்றான். அவனை பார்த்து ஏரியல் கூறினான், ஓ எனது இளம் கனவானே, நான் உன்னை விரைவில் நகர்த்தி கொண்டு செல்வேன். உன்னை அழைத்து சென்று உன் அழகான தோற்றத்தை மிராண்டா பார்க்கும்படி செய்ய வேண்டும். வாருங்கள், என்னை பின்தொடர்ந்து வாருங்கள். ஏரியலின் குரலை மட்டும் கேட்ட ஃபெர்டினண்ட் வியப்புடன் அந்த ஒலியை தொடர்ந்தான். பிராஸ்பரோவும் மிராண்டாவும் ஒரு பெரிய மரத்து நிழலில் அமர்ந்திருப்பதை கண்டான். மிராண்டா இதுவரை தன் தந்தையை தவிர வேறு எந்த ஆடவரையும் பார்த்ததே இல்லை. மிராண்டா, அங்கே சற்று தொலைவில் நீ என்ன காண்கிறாய் என கூறு என்று பிராஸ்பரோ கேட்டார். மிராண்டா வியப்புடன் பேசினாள். தந்தையே, அது ஒரு ஆவி. அது எப்படி சுற்றுமுற்றும் பார்க்கிறது? நான் கூறுவதை நம்புங்கள், அது ஒரு அழகான உயிரினம். அது ஆவி இல்லையா என கேட்டாள். அதற்கு அந்த தந்தை, இல்லையே சிறுமி, அது சாப்பிடுகிறது, தூங்குகிறது. அதற்கும் நம்மை போல் புலன்கள் உண்டு. நீ பார்க்கும் இளைஞன் ஒரு கப்பலில் இருந்தான். அவன் துயரத்தில் ஓரளவு மாற்றமடைந்து காணப்படுகிறான். இல்லாவிட்டால் நீ அவனை ஒரு கம்பீரமானவன் என்றே கூறிவிடுவாய். அவன் தனது கூட்டாளிகளை இழந்து விட்டான். அவர்களை கண்டுபிடிப்பதற்காக அவன் அலைந்து கொண்டிருக்கிறான். எல்லா ஆடவர்களும் கடுகடுத்த முகத்துடனும் நரைத்த தாடியுடனும் தன் தந்தையைப் போல இருப்பார்கள் என இதுவரை மிராண்டா நினைத்து கொண்டிருந்தாள். இப்போது அந்த அழகான இளம் இளவரசனின் தோற்றத்தை பார்த்து அதிக மகிழ்ச்சி அடைந்தாள்.
இந்த பாலைவன பகுதியில் இத்தனை அழகான பெண்ணை பார்த்த ஃபெர்டினண்ட் அங்கிருந்து தான் கேட்ட ஒலிகள் மூலம் அதிசயங்கள் மட்டும் எதிர்பார்த்தனவாய் தான் ஒரு மாயத்தீவில் இருப்பதாக நினைத்து கொண்டான். மிராண்டா அந்த பகுதியின் பெண் கடவுள் என நினைத்து கொண்டு அவளிடம் பேச ஆரம்பித்தான். அவள் பயந்து போய் பதில் கூறி கொண்டிருந்தாள். தான் பெண் கடவுள் இல்லை என்றும் ஒரு சாதாரண பெண்மணி என்றும் கூறியதுடன் தன்னை பற்றி விளக்கம் அளிக்கப் போவதாகவும் கூறினாள். அப்போது ப்ராஸ்பரோ குறுக்கிட்டு பேசினார். அவர்கள் ஒருவரை ஒருவர் பாராட்டிக் கொள்வதை நினைத்து அவர் மனம் மகிழ்ந்தார். ஆனால் ஃபெர்டினண்டின் நிலையான தன்மையினை சோதித்தறிய அவர்களது பாதையில் சில கஷ்டங்களை முன்வைக்க முடிவு செய்தார். எனவே அவர் முன்னோக்கி நகர்ந்து கடுமையான தோரணையுடன் அவனை ஒரு ஒற்றன் என்றும் தனக்கு சொந்தமான அந்த தீவை தன்னிடமிருந்து எடுத்துக்கொள்ள வந்திருப்பதாகவும் கூறினார். என்னை பின்தொடர்ந்து வா, நான் உன் கழுத்தையும் பாதங்களையும் சேர்த்து கட்டிவிடுவேன். நீ கடல் நீரை குடிக்க வேண்டும். உடனே ஃபெர்டினண்ட் முடியாது, இதற்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் என்று கூறியவாறு தனது வாளை உருவினான். ஆனால் ப்ராஸ்பரோ தனது மந்திர கோலை காட்டி அவனை நின்ற இடத்திலேயே அசையாமல் நிறுத்திவிட்டார். அவனால் அங்கிருந்து அசையவே முடியாமல் போய்விட்டது. மிராண்டா தன் தந்தையிடம் அவனுக்கு இரக்கம் காட்டுமாறு கூறினாள். அவருக்கு நான் பிணையம் கொடுத்திருக்கிறேன். நான் இதுவரை பார்த்த இரண்டாவது மனிதன் இவர்தான். என்னை பொறுத்த மட்டில் இவர் உண்மையானவராக தோன்றுகிறார். அதற்கு அந்த தந்தை, அமைதியாயிரு, இதற்கு மேல் ஒரு வார்த்தை பேசினால் நான் உன்னை திட்டும் நிலை ஏற்படும். ஆள் மாறாட்டம் செய்பவனுக்கு வக்காலத்து வாங்குறியா? இவனையும் கேலிபனையும் மட்டும் பார்த்துவிட்டு வேறு நேர்த்தியான மனிதர்களே இல்லை என்று கூறுகிறாயா? தன் மகளின் உறுதிப்பாட்டை நிரூபிப்பதற்காக அவர் இவ்வாறு கூறினார். பல கனமான மரக்கட்டைகளை எடுத்து குவியலாக குவிக்கும்படி ப்ராஸ்பரோ ஃபெர்டினண்டுக்கு கட்டளையிட்டான். அரச குமாரர்களுக்கு இத்தகைய கடினமான வேலைகளில் பழக்கமும் கிடையாது. அவன் மிகவும் களைத்து போய்விட்டான் என்பதை மிராண்டா உணர்ந்தாள். தன்னுடைய தந்தை இப்போது வரமாட்டார் என்றும் அவனை ஓய்வெடுக்குமாறும் கூறினார். ஆனால் அதற்கோ ஃபெர்டினண்ட், நான் ஓய்வெடுக்கும் முன் என் கடமை முடிக்க வேண்டும் என கூறினான். ஃபெர்டினண்டுக்கு இந்த கட்டளையிட்ட ப்ராஸ்பரோ அவனது அன்பை பரிசோதிக்கவே இதை செய்தான். அவனது மகள் நினைத்தது போல் ப்ராஸ்பரோ புத்தகம் படிக்கவில்லை. கண்ணுக்கு தெரியாமல் அங்கு நின்று கொண்டு அவர்கள் பேசுவதை அவன் ஒட்டு கேட்டான். ஃபெர்டினண்ட் அவளது பெயர் என்னவென்று கேட்டான். அவள் பதில் கூறிவிட்டு அவ்வாறு பேசுவது தனது தந்தையின் கட்டளைக்கு எதிரானது என கூறினாள். அதன்பின் ஃபெர்டினண்ட் கள்ள கபடமற்ற மிராண்டாவின் நீண்ட உரையாற்றினான். அவன் நேபிள்ஸ் நாட்டு அரசனது வாரிசு என்றும் அவள் அவனது ராணியாக வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டான். அப்போது ப்ராஸ்பரோ அங்கு அவர்கள் முன் தோன்றினான். குழந்தையே, எதற்கும் பயப்படாதே. நீங்கள் பேசுவதை நான் கேட்க நேர்ந்தது. நீங்கள் கூறுவதற்கு என் சம்மதத்தை தெரிவிக்கிறேன். மேலும் ஃபெர்டினண்ட், நான் உன்னை மிக கடுமையாக பயன்படுத்தி இருந்தாலும் அதற்கு ஈடாக எனது மகளை உனக்கு கொடுக்கிறேன். உனக்கு கொடுத்த தொந்தரவுகள் எல்லாம் உன் அன்பை சோதித்தறியத்தான். எனது அன்பளிப்பாக எனது மகளை ஏற்றுக்கொள் என்று கூறிவிட்டு ப்ராஸ்பரோ அங்கிருந்து சென்று விட்டார். ப்ராஸ்பரோவின் தம்பிக்கும் நேபிள்ஸ் நாட்டு அரசனுக்கும் தான் செய்தது என்ன என்பதை ஆவலுடன் விளக்கியது இந்த ஏரியல். அவர்கள் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் உரிய விசித்திரமான செயல்களை செய்து அவர்களை பயத்தால் திகைக்கவும் வைத்தது. இதை பற்றியெல்லாம் ப்ராஸ்பரோவிடம் விரிவாக கூறியது. அவர்கள் அலைந்து திரிந்து களைத்து போய் உணவு கிடைக்காமல் மிகுந்த பசியோடு இருந்தபோது அவர்கள் முன் சுவையான விருந்தை படைத்தது. அவர்கள் சாப்பிட முயன்றபோது அவர்கள் முன்னால் ஒரு பேராசை மிக்க இறக்கை கொண்ட பெரிய மிருகம் போல் காட்சியளித்தது. அத்துடன் அந்த விருந்து உணவையும் மறைய செய்தது. அதன்பின் அவர்கள் முற்றிலும் வியக்கும் வண்ணம் அந்த பெண் பூதம் அவர்களிடம் பேசியது. ப்ராஸ்பரோ நாட்டை விட்டு துரத்தியதும் அவரையும் அவரது சிறு பெண் குழந்தையையும் கடலில் அழிய விட்டது ஆகியவற்றை நினைவுபடுத்தியது. இதனால் தான் இத்தகைய பயங்களை அவர்கள் அனுபவித்து வருந்த வேண்டியிருந்தது என கூறியது. நேபிள்ஸ் நாட்டு அரசனும் பொய்யான சகோதரனாகிய ஆண்டனியோவும் தாங்கள் ப்ராஸ்பரோவிற்கு இழைத்த அநீதிக்காக மிகவும் வருந்தினார் என்பதை எல்லாம் ஏரியல் ப்ராஸ்பரோவிடம் தெரிவித்தது. உடனே ப்ராஸ்பரோ, அப்படியானால் அவர்களை இங்கே அழைத்து வா என ஏரியலுக்கு கட்டளையிட்டார். அரசன் ஆண்டனியோ, முதியோராகிய கான்சலோ ஆகியவர்களை அழைத்து கொண்டு ஏரியல் திரும்பியது.
அந்த கொடிய தம்பி அவர்களை படகில் வைத்து கடலில் விட்டு சென்றபோது இந்த கான்சலோ தான் முன்னதாக படகில் புத்தகங்கள் மற்ற பொருட்கள் ஆகியவற்றை நிரப்பி வைத்தவர். இப்போது அனைவரும் ப்ராஸ்பரோவை சந்தித்த போது அவர்களால் அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. ப்ராஸ்பரோ கான்சலோவை பார்த்து என் உயிரை காப்பாற்றியவர் என அவரை அழைத்தார். அப்போது அவரது தம்பியும் அரசனும் அவர்தான் பாதிக்கப்பட்ட ப்ராஸ்பரோ என அறிந்து கொண்டார்கள். கண்களில் கண்ணீர் வடிய கவலை தோய்ந்த வார்த்தைகளுடனும் உண்மையான மனமாற்றத்துடனும் ஆண்டனியோ தன் அண்ணனிடம் மன்னிக்கும்படி வேண்டிக் கொண்டான். ப்ராஸ்பரோ அவர்களை மன்னித்து விட்டார். அவரது ஆட்சி பொறுப்பை அவரிடம் மீண்டும் ஒப்படைக்க வந்தபோது ப்ராஸ்பரோ நேபிள்ஸ் நாட்டு அரசனிடம் கூறினார், உங்களுக்காக ஒரு அன்பளிப்பை நான் வைத்திருக்கிறேன் என்று கூறி கொண்டு கதவை திறந்தார். அங்கே அவரது மகன் ஃபெர்டினண்டும் மிராண்டாவும் சதுரங்கம் விளையாடி கொண்டிருந்தனர். இந்த எதிர்பாராத சந்திப்பால் தந்தைக்கும் மகனுக்கும் ஏற்பட்ட மகிழ்ச்சியை எதுவுமே மிஞ்ச முடியாது. அவரது மகனைப் போலவே நேபிள்ஸ் நாட்டு அரசரும் இளம் மிராண்டாவின் அழகையும் நளினமான தோற்றத்தையும் கண்டு பெரிதும் வியந்து போனார். யார் இந்த பெண் என்று அவர் கேட்டார். இவள்தான் ப்ராஸ்பரோவின் மகள். இவர் புகழ்பெற்ற மிலன் நகரத்து சிற்றரசர். அவரை பற்றி அதிகம் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் இதுவரை அவரை பார்த்ததில்லை. அவரால் எனக்கு புதிய வாழ்க்கை கிடைத்துள்ளது. அவர் எனக்கு இரண்டாவது தகப்பன் போல. இந்த அழகான பெண்ணை எனக்கு கொடுத்திருக்கிறார் என ஃபெர்டினண்ட் கூறினான். இதை பற்றி இனி பேச வேண்டாம். கடந்த கால துன்பங்களை இனி நாம் நினைவிக்க வேண்டாம், ஏனெனில் எல்லாமே மகிழ்ச்சியாய் முடிந்துவிட்டது என்று ப்ராஸ்பரோ மிகவும் சாதாரணமாக கூறினார். அவர் தன் தம்பியை கட்டியணைத்து கொண்டு தனது மன்னிப்பை உறுதி செய்தார். ப்ராஸ்பரோ அவர்களிடம் அவர்களது கப்பல் பாதுகாப்பான துறைமுகத்தில் இருப்பதாகவும் அவர்களது மாலுமிகளும் அங்கு இருப்பதாகவும் கூறினார். மறுநாள் காலை தானும் தன் மகளும் அவர்களுடன் பின்தொடர்ந்து வருவதாகவும் கூறினார். ப்ராஸ்பரோ அந்த தீவை விட்டு புறப்பட்ட போது ஏரியலுக்கு அவனது பணியிலிருந்து விடுதலையும் கொடுத்தார். இதனால் அந்த துடிப்பான சிறிய ஆவி அதிக மகிழ்ச்சி அடைந்தது. இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ண வரைக்கும் டேக் கேர் ஆஃப் யூ. பை பாய்.